வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ரிலேட்டான வீடியோ, டெம்பிள் பெல்ட் ரிலேட்டான வீடியோ எல்லாமே ப்ராக்டிக்கலாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் தொப்பம்பட்டி இடத்துல ராஜேஸ்வரி நகர்ங்கிற பகுதியில் சூளத்தம்மன் திருக்கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பெல் ரிப்பேர் ஆயிருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. போய் என்ன ப்ராப்ளம்னு கேட்டுடலாம். நம்ம ராஜராஜேஸ்வரி நகர் தொப்பம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்குங்க. இந்த கோயில் சூளத்தம்மன் திருக்கோயிலுங்க. திருக்கோயில் உள்ள மத்தளம் இப்ப ரிப்பேர் வச்சு ட்ரம் உடஞ்சிருக்குங்க. மேல உள்ள இது உடஞ்சிருக்குங்க. அப்புறம் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் இருக்கு. அது எல்லாமே சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க. இந்த ட்ரம்மில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம் ஸ்டிக் ஒன்று உடஞ்சிருக்கு. அது போக ட்ரம் டேமேஜ் ஆகிருக்கு. பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. புதுசு மாற்ற சொல்லிட்டாங்க. அது போக இந்த ஸ்ப்ரிங் செட்டு எல்லாமே புதுசு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு இந்த ட்ரம்மை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். டேமேஜான லெதரை கழட்டிடலாங்க. கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாம்பு வரும். இந்த கிளாம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாம்பாக கழட்டி ஓரமாக வச்சுக்கலாங்க. எத்தனை கிளாம்பு இருக்கோ அத்தனை கிளாம்பையும் ஒவ்வொன்றா கழட்டிக்கலாங்க. நம்ம போடக்கூடிய வீடியோவை முழுமையாக பாருங்கள். இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இந்த மாதிரி கிளாம்பை எடுத்து வச்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம செஞ்ச கோயில் பெல் வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஒரு பிளேலிஸ்டாக வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா கிளாம்பையும் கழட்டின பின்னாடி மேலே உள்ள ரிங்கு அலங்காப்படி எடுத்துக்கோங்க. இப்போ லெதர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த ட்ரம்முக்குள்ளே இருந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ரம்மை கொஞ்சம் நேர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது சூளத்தம்மன் தொப்பம்பட்டி. அது கீழே ஒரு கிளாம்பு கட்டாக இருக்குங்க. அதை வெல்டிங் வச்சுக்கலாம். புது லெதர் வாங்கியிருக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன பழைய லெதருங்க. ட்ரம் ஸ்டிக் ஒன்று, பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இது பழைய பெல்ட்டுங்க. இது புது பெல்ட்டு. அது போக அந்த ட்ரம் ஸ்டிக் வர புஷ் 2, ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. இந்த லெதருக்கு மேலே ஒட்டுற டிசைன் ஸ்டிக்கர். தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்குறேங்க. இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறக்கணும். இந்த புஷ்ஷு டேமேஜ் ஆகிருக்கு. 2 சைடுமே நம்ம புஷ்ஷு மாற்றிடலாங்க. புதுசாக வாங்கிட்டு வந்த லெதரை இதில் ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ட்ரம் மேலே வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச ரிங்கை மேலே வச்சுக்கலாங்க. அதுக்கு உண்டான கிளாம்பை பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் பிடிக்கிற மாதிரி போட்டு டைட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி டைட் வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா
நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச கிளாம்பு பார்த்தீங்கன்னா 1 by 1 போட்டு டைட் வச்சிடலாங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ரிங்கில் உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு கிளாம்பையும் டைட் வச்சிடுறோம். இந்த மாதிரி சுற்றி வர்ற எல்லா கிளாம்பையும் டைட் வச்சிடுறோங்க. இந்த ட்ரம் ஸ்டிக்கு ஆப்ரேட் ஆகிற இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் டேமேஜ் ஆகிருக்கு. அந்த புஷ்ஷை ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சுற்றியில் கைப்பிடி திருப்பி அடிச்சுக்கலாங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கலண்டு விழுந்துருச்சு. எடுத்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி வுட்டில் அடிச்சுக்கலாங்க. நான் சுற்றியில் திருப்பி அடித்தோம்னா அந்த புஷ் டேமேஜ் ஆயிரும். அதனால் டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்து ஃபிட் பண்ணுங்க. இந்த டேமேஜ் ஆன ட்ரம் ஸ்டிக்கை வெளியில் எடுத்துட்டேங்க. புது ட்ரம் ஸ்டிக் உள்ளே வச்சுருக்கோம். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் நட்டு போட்டு லாக் போல்ட்டு போட்டு டைட் வச்சிடலாங்க. 2 ட்ரம் ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வச்சிடலாங்க. அப்போ தான் நம்ம ட்ரம்ஸ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகி வராது. இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறோங்க. இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த ட்ரம் ஸ்டிக் வர்ற ஸ்ப்ரிங் 2 ஸ்ப்ரிங்குமே புதுசு ஃபிட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள ட்ரம் ஸ்டிக்குக்கும் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி சிக்க வச்சிடலாங்க. இந்த 2 ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா புது ஸ்ப்ரிங்குங்க. புதுசாக வாங்கிட்டு வந்த புது பெல்ட்டை பார்த்தீங்கன்னா ட்ரம் பெல்ல ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி சின்ன புள்ளியில வச்சுக்கிட்டு பெரிய புள்ளியில திருப்பினோம்னா நம்ம கரெக்டான பொசிஷன்ல வந்து உட்காந்துரும். புது பெல்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுங்க. கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிடலாம். இந்த ட்ரம்மு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஸ்டிக்கர் ஒட்டிடலாங்க. இந்த டிசைன் ஸ்டிக்கர் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கரெக்டாக ட்ரம்மில் இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கோயில் ட்ரம்மு பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கோம். இப்போ அந்த பெட் போல்ட்டை பார்த்தீங்கன்னா டைட் வச்சிடலாங்க. ஒரு 4 போல்ட் வரும். இந்த 4 போல்ட்டுமே டைட் வச்சுட்டு அப்போ தான் நமக்கு மேலேருந்து ஆடாமல் இருக்கும். இந்த பெட் போல்ட் டைட் வச்ச முன்னாடி சுவிட்ச் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
சுற்றி யூபி சேனலில் கோயிலிருந்து மணியை கட்டிட்டு கொண்டு போய் நல்ல முறையாக ரிப்பேர் செய்து கொண்டு வந்து மாட்டி கொடுத்தாரு. நல்ல முறையாக இப்போ வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.